நவகிரகங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க அவங்கள நீங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இருக்கணும். இந்த பரிகாரங்கள் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு 7:30 நடக்குது. ஆம், பெயர்ச்சி குரு பெயர் சாரி சனி பெயர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப என்ன வச்சு செய்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, நீங்க சனி பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸா பாருங்க. இப்போ சேம் மைண்டட் பீப்புள்ஸ், லைக் மைண்டட் பீப்புள்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸா இருப்பா. ஸோ இப்ப நம்ம சனி பகவானை நம்மளுக்கு ஃப்ரெண்டா மாத்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம லைக் மைண்டட் பீப்புளா மாறணும். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணணும்னா, சனி பகவானுக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு பாருங்க. சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்ன பிடிக்காது அப்படின்னா, சோம்பல் பிடிக்காது. பொய் சொல்றது பிடிக்காது. ஃப்ராட் வேலை பண்றது பிடிக்காது. தகாத விஷயங்களுக்கு செலவு பண்றது பிடிக்காது. புரியுதா? இந்த கெட்ட பழக்கங்கள், இந்த குடிக்கிறது, வாட் எவர் இட் மேபி, இந்த சோ இந்த லாகரி வஸ்துக்கள், இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரிக்ட்டா பிடிக்காது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நடந்துட்டு இருக்க இந்த சனிப்பெயர்ச்சி ஆளுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலம்பர சீக்கிரம் எந்திரிக்கணும். மெடிடேஷன் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஏன்னா அவருக்கு சோம்பல் பிடிக்காதுல்ல, இதெல்லாம் பண்ணணும். தென் இந்த தகாத காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதுக்கு பதிலா பணம் வரணும், காசு வேணும் அப்படின்னு நினைச்சா, உங்ககிட்ட இருக்கிற காசுல ஒரு பங்கு தெய்வ கைங்கரியத்துக்கு, அன்னதானத்துக்கோ, இல்ல கோயில் திருப்பணிக்கோ குடுக்கணும். யார்கிட்டயும் பொய் பேசக்கூடாது. நீ ஒருத்தன்கிட்ட பொய் சொல்லி ஒரு ஃப்ராட் வேலை பார்த்தீன்னா, உனக்கு டபுள் மடங்கா அத சனி பகவான் திருப்பி குடுப்பாரு. புரியுதா? இதெல்லாம் தான் சனி பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட நீங்க மேட்சிங்கா வாழ்ந்தீங்கன்னா, அவரு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட போறாரு. அவ்வளவுதான். அப்புறம் தோஸ்தே உங்கள கஷ்டப்படுத்துவாரு. சொல்லுங்க. நீங்க ஜாலியா அவரோட சூப்பரா டிராவல் பண்ணலாம். அந்த 7½ இயர்ஸ் கூட உங்களுக்கு 7½ மினிட்ஸ் மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். ஆனா இதெல்லாம் உங்களை பண்ண விடாது. ஏன்னா அதுதான் உங்களோட வினை. ஏன்னா இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு இருக்குல்ல, அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு நம்மளோட இடைவிடாத முயற்சி தேவைப்படுது. ஓகே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி விஷயங்கள் அதுக்கு தான் தேவைப்படுது.